இப்போ நம்மளுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதே ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு கிட்டத்தட்ட ஒரு 772 மில்லிமீட்டர் வருஷத்துக்கு மழை பெய்யுதுங்க. அதில் அவங்க எவ்வளோ வாட்டர் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா 580 டிஎம்சி தண்ணீரை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணுறாங்க. எவ்வளவு? 770 மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட அவங்களுக்கு மழை ஒரு வருஷத்துக்கு. ஆனால் அவங்க ஸ்டோர் பண்ணக்கூடிய வாட்டருடைய அளவு 580 டிஎம்சி தண்ணீரை அவர்கள் ஸ்டோர் பண்ணுகிறார்கள். நாம தமிழ்நாட்டில் 950 மில்லிமீட்டர் மழை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அதில் நமக்கு வந்து நாம் ஸ்டோர் பண்ணுற வாட்டருடைய அளவு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 170 டிஎம்சி தான் கிட்டத்தட்ட நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். நாம் அணைகள்லாம் கரெக்டாக கட்டியிருந்தோம் அப்படின்னா இதே அளவில் கர்நாடகம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 700 டிஎம்சி தண்ணீரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க முடியும். ஆனால் நம்ம ஸ்டோர் பண்ணுற அளவே வெறும் 170 டிஎம்சி தான். அப்போ நீர் மேலாண்மையில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியல அப்படின்னா, கர்நாடகம் இது ஒப்பீடு இல்லை. நம்மளுடைய நீர் மேலாண்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கர்நாடகம் 231 அணைகளை கட்டியிருக்காங்க. கர்நாடகத்தில் சுற்றிலும் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக 231 அணைகள் இருக்குது. 32வது அணையாக தான் இவங்க இப்போ அந்த மேகதாது அப்படிங்கிறத சொல்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அணைகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 116 தான். கர்நாடகாவில் இருக்கிற அணைகளுடைய அளவில் பாதி தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போது பல ஆண்டாக இருந்த இங்கே முந்தைய அரசுகள்லாம் இருந்தது இல்லையா, அணைகள் கட்டுவதற்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதற்குமே வந்து ஒரு முன்னெடுப்புகளை எடுக்கவில்லை. எல்லா தண்ணியும் கொண்டு போய் கடலில் கலந்துருக்கும். இப்பயும் அதான் நடக்குது. அப்போது இந்த வாட்டர் வந்து நம்மளுக்கு பெய்யக்கூடிய இந்த இயற்கை வந்து வரமாக நம்மளுக்கு ஒரு 950 மில்லிமீட்டர் மழையை வந்து கொடுக்குது. அந்த இயற்கை கொடுக்கக்கூடிய அந்த வரப்பிரசாதத்தை நாம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா மற்ற மாநிலங்கள் யாருக்கிட்டையும் நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லை. கூட்டு குடிநீருக்கு வந்து 20 மாவட்டங்கள் வந்து இந்த காவிரி ஆற்றை தான் வாழ்வாதாரமாக வச்சிருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த செக் டேம்ஸ்லாம் நிறைய நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சுயமாகவே இந்த கூட்டு குடிநீர் திட்டங்களை இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்டர் அவைலபிலிட்டியை வச்சே பண்ணிட முடியும். அப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்ப மோசம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. ரிவர் வாட்டர் ஷேரிங் அப்படிங்கிறதுல ரிவர் வாட்டர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத இப்போ தான் இந்த அரசு முன்னெடுத்திருக்கு. இதெல்லாம் பண்ணாதான் நாம் வந்து நீர் மேலாண்மையில் முன்னேற முடியும்.